2 காரியத்தை நீங்கள் ஆயத்தமா இருக்கும் பொழுது தேவன் செய்ய நினைக்கிற எந்த காரியம் தடைபட்டு போகாது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய இருக்கிற காரியங்கள் தடை. காரணம், நீங்கள் நாளை நடக்கிற காரியத்துக்கு உங்களை நீங்கள் தயார் செய்ய வேண்டும். நேற்று நடந்தவைகளை நினைத்து உங்களை பக்குவப்படுத்த வேண்டும். இந்த 2 விஷயம் உங்க வாழ்க்கையில் இருக்கும் பொழுது பிசாசினாலே எந்த காரியத்தும் உங்களுக்கு இடரல் வராது, சோறுகோல் வராது, உன் ஆசீர்வாதம் தடைப்படாது. ஜெபத்தின் பதிலுக்காக நீ காத்திருக்க மாட்டாய். திடீர்னு ஒரு திருமணம் பார்க்கிறாங்க. திருமண காரியத்துல நீங்க பக்குவப்படல, நீங்களுக்கு அது ஆயத்தமா இல்லைன்னா அந்த மேரேஜ் லைஃப் சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்காது, என்ஜாய்மெண்ட்டும் இருக்காது. அதே போல ஒரு இன்டர்வியூக்கு நாளைக்கு போறீங்க. அந்த இன்டர்வியூக்கு என்ன பண்ணணும்? நீங்க இன்னைக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணணும். நாளைக்கு நடக்க போற இன்டர்வியூக்கு என்ன பண்ணணும்? இன்னைக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். அதே போல நாளைக்கு நடக்கிற எக்ஸாம்ல நீங்க நல்லா அது நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அந்த பாஸ் ஆகணும், இல்லை நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு மைண்ட் செட் இருந்ததுன்னா நீங்க இன்னைக்கு ஆயத்தமா இருந்தாதான் நாளைக்கு அந்த எக்ஸாம்ல என்ன பண்ண முடியும்? நல்லபடியா எழுத முடியும். அப்போ நடக்கிற காரியத்தில் என்ன பண்ணணும்? நம்ம ஆயத்தப்படுவோம். அப்படிதான் கர்த்தருக்குள்ளாக நாளை நம் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்க இருக்கிறது ஜெயமாய் மாற வேண்டும் என்றால், அதில் வெற்றி பெற வேண்டும் என்றால், நம்ம வாழ்க்கை கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்குள் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே ரெடியா இருக்கும். நன்மைகளை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை பாராமல் நாளை நடக்க போகிற ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும். இன்னைக்கு இருக்கிற தேவை, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்காக நம்ம அழுது புலம்பாம, கண்ணீர் வடிக்காம, சோர்ந்து போகாமல், நாளை என் வாழ்க்கை எப்படி மாற்றி இருக்கிறார், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நினைத்து நம்ம என்ன பண்றோம்? நம்மை நாமே ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மளை நாமே என்ன பண்ணோம்? உற்சாகப்படுத்திக் கொள்ளணும். யாரெல்லாம் வரமாட்டாங்க? ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து யார் ஊக்கப்படுத்திக்கணும்? நீ சோர்ந்து போகும் போதெல்லாம் உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக்கணும். உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் தொடர்ந்து நடப்பதற்கு.